கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/11/2024 1/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு சொல்ல போனால் ரிஷபராசியில் குரு வக்கரகதியில், கடகராசியில் செவ்வாய், கன்னியில் கேது. இந்த வாரத்தில் பார்த்தலைன்னா விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன், சுக்கிரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார். சந்திரன் இருக்கார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம், அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், கிரகச்சாரங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, 27ஆம் தேதி அன்னைக்கு திருதினஸ்பிருகு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது துவாதசி அன்னைக்கு. திருதினஸ்பிருகு அப்படின்னா ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ 3 நாட்கள் வர்றது திருதினஸ்பிருகுன்னு சொல்லக்கூடியது. சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது. திருதினஸ்பிருகு 3 நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததே ஆனால் அதில் பண்ணுறது வழக்கம் இல்லை. 28ஆம் தேதி மாலை ஒரு 5:45 6:15 வரலும் பார்த்தோம்னா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோயில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து அதுக்கப்புறம் தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பார். இந்த பிரதோஷத்தில் பார்த்தலையானால் தேய்பிரை பிரதோஷம். அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை, பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கணும். அதை தவிர நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும். உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் வேண்டிண்டு பிரதோஷ கால விரதம் இருப்பாள். அமாவாசை 1ஆம் தேதி அன்னைக்கு வருது. 1/12/2024 கார்த்திகை அமாவாசை. சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றார். இது அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம். பௌர்ணமின்றது சூரியனும் சந்திரனும் 2 பேருமே ஒளி பொருந்திய காலகட்டம். அதாவது டே அண்ட் நைட் 2மே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இதில் பௌர்ணமியில் பிறந்தவாளுகள்லாம் மிகப்பெரிய யோகம். அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும். ஒரே பாகையில் இருக்கக்கூடியது. அதனால் அமாவாசைன்னு சொல்லுவோம். இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது. அது தவிர இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறதில்லை. அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்னென்னா இந்த அமாவாசை திதின்றது பார்த்தடையானால் எக்ஸ்க்ளூசிவாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது. அதனால் இந்த காலகட்டத்தில் விசேஷம் வீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ணவும் கூடாது. இது பித்ருக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள். அதனால் அன்றைக்கி உண்டான கடமைகளை செய்வது நல்லது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். தேவையற்ற, அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது. ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரைக்கட்டு. ஏன்னா துவாதசியும் வருது இந்த வாட்டி. அகத்திக்கீரைக்கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும். அதனால் கோசாலையில் கொண்டு போய் அகத்திக்கீரை கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த வாரம் 25/11/2024 1/12/2024 வரும் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் இது வேணுமே ஆனால், அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 25/11/2024 1/12/2024 வரை உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். ஜென்மசனி நடக்கிறது. 7.5 சனியில் ஜென்மசனி நடந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டம் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடமும் நல்லபடியாக இல்லை. அதனால் கொஞ்சம் உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கவலைப்பட தேவையில்லை.
உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் நீச்ச பெறுறார். அதனால் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியாகும். 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் நீச்ச பெறுறது பெரிய விசேஷம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் நீச்சப்படுறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் அவரே 10ஆம் அதிபதியாகிறார். 10ஆம் அதிபதியாகிறதுனால கண்டிப்பாக அவர் 6ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால செய்யக்கூடிய வேலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ரெஸ் லோடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கார். அதை தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. 4-11 பரிவர்த்தனை நல்ல ஒரு ஏற்றம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர 4ஆம் இடத்துல தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எந்த ஒரு போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் ஆகும். இந்த ராசிக்கு 4-9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அதனால் இந்த கும்பராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை காணுவார்கள். ஏன்னா 4-9 அதிபதி ஒரு திரிகோண கேந்திர அதிபதினு சொல்லக்கூடியவர் ஆட்சி பெற்று பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, நல்ல ஒரு உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாட்டில் போய் படிக்கணுன்ற இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரம் சந்திர பகவான் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 25/11/2024 1/12/2024 வரை உண்டான காலகட்டத்தில் 25ஆம் தேதி காலை ஒரு 8 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியானவர் 7ஆம் இடத்துல இருக்கார். சனியின் பார்வையில் இருக்கார். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் காலத்தால் 8 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 8ஆம் இடம் போகிறார். சந்திராஷ்டம காலம் வருது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி மாலை ஒரு 7 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம். கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிற 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அன்ஐடென்டிஃபைட் டிசீசஸ்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சளி தொல்லைகள் வரக்கூடிய, நீர் சம்பந்தமான தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரலும் உண்டான காலகட்டத்தில் 30ஆம் தேதி காலை ஒரு 7-8 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிறார். 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போகிறதுனால வேலை நிமித்தமாக வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 10ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் வர்றது பெரிய விசேஷம். அதாவது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் பெறா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். புதிய கடன் வாங்கி தொழிலை ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குரு வக்கர குருவாக இருந்து சூரியனை பார்க்கறதுனால சிவராஜ யோகம் வேறு 10ஆம் இடத்துல இருக்குது. அதனால் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தேனால் இந்த கும்பராசிக்காரர்கள் அரசியல், அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்க, இந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு தொண்டு நிறுவனங்கள், தொண்டு செய்கிறவங்க, அதை தவிர இந்த தூய்மை பணியாளர்கள், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமான, நெருப்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானையும் சூரிய பகவானும் அமாவாசை யோகத்தையும் கிரியேட் பண்ணுறேன். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் நீங்கள் காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் பிரதோஷ காலத்தில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், காலபைரவரை சேவிச்சுட்டு வர்றதும், அந்த காலபைரவருக்கு ஒரு கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.